ஆண்களுக்கும் இலவச பஸ். அதிமுக தேர்தல் வாக்குறுதி. 40,000 கோடி கடனில் தத்தளிக்கும் போக்குவரத்து கழகம். ஓட்ட உடைசலாயிருக்கும் பஸ்களை பராமரிக்கவே பணமில்லை. சவாரி கிடைக்காது என புலம்பும் ஆட்டோ டிரைவர்கள். ஆண்களுக்கு கட்டணம் இல்லாத சிட்டி பஸ் வசதி ஏற்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சட்டசபையில் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்துள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் பெண்களுக்கான கட்டணமில்லா பஸ் பயண திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பராமரிக்க நிதி இல்லாமல் அரசு பஸ்கள் டயர் வெடித்து விபத்துகளை சந்தித்து வருகின்றன. அண்மையில் ஒரு பஸ் இன்ஜின் கோளாறால் தீப்பிடித்து எரிந்தது. பயணிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பினர். இப்படி பஸ்களை சரிவர பராமரிக்க பணமின்றி கடனில் தத்தளிக்கின்றன அரசு போக்குவரத்து கழகங்கள். எதிர்க்கட்சியான அதிமுக ஆண்களுக்கு பஸ் போக்குவரத்து இலவசம் என உறுதியளித்துள்ளது. ஏற்கனவே பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை அமலாக்கிய திமுக ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் என அறிவிக்க வாய்ப்புள்ளன. மொத்தத்தில் காசே இல்லாத பயணம் என்றால் அரசு போக்குவரத்து கழகங்கள் தாக்குப்பிடிக்குமா என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. ஆண்களுக்கு இலவச பயணம் என்பதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் அது நல்லதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு பூரா இலவசம் என்று சொல்லுகிற போது இவர் ஆண்களுக்கு என்று அவர்களுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக சொல்வது என்பது சரியானது. ஆனால் அந்த போக்குவரத்து கழகங்களை இவர் ஆட்சியில் இருக்கிற போது பாதுகாப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று பார்த்தா அது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. ஏற்கனவே நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்கள் இம்மாதிரி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டு அது கிடைக்குமாங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அது தேர்தல் வாக்குறுதியாக தான் இருக்கும். அப்படின்னா பள்ளி மாணவர்கள் ஒரு 35 லட்சம் பேர் பிரயாணம் பண்ணுறதாக சொல்கிறாங்க. அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு பூரா இலவசம் என்ற அடிப்படையில் இன்னொரு புறம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு புறம் இவர் ஆண்களுக்கு பூரா இலவசம் என்ற அடிப்படையில் சொல்லுகிறார். அப்படின்னா அந்த பொது போக்குவரத்து என்பது எப்படி இயங்கும் என்ற ஒரு கேள்விங்கிறது எங்கள் மனசுக்குள்ளேயே யதார்த்தமாக இருக்குது. அது சாத்தியமா? அப்படின்னா அந்த பொது போக்குவரத்தையே மூடிடலாமா? இருக்கிற போக்குவரத்தை எப்படி இயக்குறது? அதற்கான நிதி உதவிகள் என்பதை எவ்வாறு செய்வது? போக்குவரத்து கழகங்களே நாங்களே முழுவதையும் நாங்களே இயக்குவோம், எல்லா செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த வார்த்தையை அவர் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இவர் சொல்லுகிற விஷயத்தை நம்ப முடியும். இந்த வாக்குறுதி தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதியை தவிர இதில் நம்ம முழுமையாக துறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழிலாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் என்பது இல்லை. அதான் பொதுவாக இது ஒரு தேர்தல் மக்களை இழுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக தான் நாங்கள் அதை பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. மகளிர் இலவச பஸ்களாலும் பர்மிட் இன்றி நகருக்குள் செல்லும் தனியார் மினி பஸ்களாலும் ஆட்டோ பிழைப்பு அம்பு ஆகிவிடும் என ஆட்டோ டிரைவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுவாக பெண்களுக்கு ஏற்கனவே இலவச பஸ் இருக்கிறதுனால எங்களுடைய ஆட்டோ தொழில் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அதுல இப்ப வேற ஆண்களுக்கும் பஸ் ஃப்ரீ பஸ் விட்டா நாங்க ஆட்டோக்காரங்களாம் பொழவு பாக்குறதா இல்ல வண்டியை வித்துட்டு போறதா என்னன்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வேதனையா இருக்கு. ஏன்னா யாரும் காசு இல்லாம கஞ்சிக்கு சேர்த்து போய் கிடக்குறாங்க. இதுல இலவச பஸ், இதுல இலவசமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இப்ப எதுக்கு தேவையில்லாம இலவசம்னு மக்களை இது பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதனால பொதுவா எங்களுடைய ஆட்டோ தொழில் ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கு. தேர்தல் வாக்குறுதி இலவசமே வேணான்றதுல இப்ப எதுக்கு இலவசமே வேணாமா? அவங்கவுங்க சம்பாதிக்கிறத வச்சு பண்ணாலே போதுமே. சும்மாவே இப்ப இலவசமா பெண்களுக்கு பஸ்ஸை கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குது. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்கள வச்சுதான் நாங்க எங்கேயாவது ஆஸ்பத்திரி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆண்களுக்கும் இலவசம்னா சுத்தமா எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு. இலவச பஸ்களில் செல்பவர்களை கண்டக்டர்கள் ஓசியில் தானே செல்கிறீர்கள் என கிண்டல் அடிக்கின்றனர். ஆண்களுக்கும் இலவச பஸ் வசதி தருவதற்கு பதில் கட்டணத்தை குறைத்தால் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றனர். இது குறித்து CITU நிர்வாகிகள் கூறுகையில் இலவச பயணம் 60 வயதிற்கு மேல் உள்ள ஆண்களுக்கா என தெளிவாக வரையறை செய்யவில்லை. மகளிர் பயணத்திற்கு 16 ரூபாய் மானியம் தருவதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் மகளிர் இலவச பயணம், மாணவர்கள், முதியவர்களுக்கான இலவச பஸ் பாஸ்களுக்கான மானியம் போக்குவரத்து துறைக்கு சரிவர வந்து சேரவில்லை. மேலும் போக்குவரத்து துறை 40,000 கோடி ரூபாய் கடனில் உள்ளது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போக்குவரத்து துறை நஷ்டத்தில்தான் இயங்கி வருகிறது என்றனர். போதிய பராமரிப்பு இல்லாததால் மகளிர் பஸ்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. ஆண்களுக்கும் இலவச பஸ் வசதி தரும் போது பஸ்களின் எண்ணிக்கை இன்னும் குறைய வாய்ப்புள்ளது என்றனர்.